நண்பர்களுக்கு வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலிலே நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஓர் அபாரமான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மொத்தமுள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 243. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 122. மொத்தமுள்ள எல்லா 243 தொகுதிகளுக்குமே முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கின்றது. இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே நிலவரம் எப்படி இருக்கின்றது என்றால், மொத்தமுள்ள 243 தொகுதிகளிலே தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலான நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அல்லது என்டிஏ 168 இடங்களிலே முன்னிலை வகிக்கின்றது. 168 மிக மிக நல்ல எண்ணிக்கை. இது சுருக்கமான மனக்கணக்கு போட்டு பார்த்தால் கூட 3/2 பெரும்பான்மையை தாண்டி இருக்கின்றது. இந்த கூட்டணி தாண்டி இருக்கின்றது. காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் அவர்களின் தலைமையிலான ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதா தள், இவற்றை உள்ளடக்கிய மகா கட்பந்தன் என்று விரிவாகவும் எம்ஜிபி என்று சுருக்கமாகவும் சொல்லப்படுகின்ற எதிர்க்கட்சி கூட்டணி 70 இடங்களிலே முன்னிலை வகிக்கின்றது. என்டிஏ 168, எம்ஜிபி அல்லது மகா கட்பந்தன் 70. இந்த 70 என்கின்ற எண்ணிக்கை என்டிஏ கூட்டணியான 168 பாதிக்கும் மிக மிக குறைவாக இருக்கின்றது என்பதை சுலபமாக கவனிக்கலாம். என்டிஏ 168, அதில் பாதி 84. அதைவிட மிக குறைவாக 70 இடங்களிலே தான் எம்ஜிபி மகா கட்பந்தன் முன்னிலை வகிக்கின்றது. பிரசாந்த் கிஷோர் அவர்களின் தலைமையிலான கட்சி தேர்தல்களிலே முதல் முறையாக போட்டியிடுகின்ற அந்த கட்சி 2 இடங்களிலே முன்னிலை வகிக்கின்றது. இதுவே சற்று வியப்பை அளிக்கக்கூடிய விஷயம்தான். மற்றவை 3 இடங்களிலே, மற்ற கட்சிகள் 3 இடங்களிலே முன்னிலை வகிக்கின்றன. மற்றவை என்று சொல்கின்றோம். குறிப்பாக அது ஐமிம், AIMIM, அசாவுதீன் ஒவைசி அவர்களின் தலைமையிலான கட்சி, அதுதான் குறிப்பிடத்தக்க அளவிலே இருக்கின்றது. அது 3 இடங்களிலே முன்னிலை வகிக்கின்றது. இன்னும் பல சுற்றுக்கள் மீதம் இருக்கின்றன. ஆனாலும் பின்கணிப்புகள் மற்றும் இப்பொழுதைய நிலவரம் இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் இப்பொழுது கூறப்பட்டுள்ள எண்ணிக்கைகளுக்கு சற்று முன்பின்னாக, ஆனால் பொதுவாக இவற்றை ஒட்டியே இறுதி முடிவுகள் இருக்கும் என்பதை சுலபமாக யூகித்து விடலாம். இப்பொழுது முன்னிலையிலே இருக்கின்ற 168 இடங்களிலுமே என்டிஏ வென்றுவிடும் என்று நான் கூறவில்லை. ஆனால் 160க்கு மேல் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பலாம். 162க்கு மேல் கிடைத்தால் அது 3/2 பங்கு பெரும்பான்மையை குறிக்கும். அப்படி கிடைக்கும் என்று நம்புவோம். ஆனால் எப்படியும் 155, 160க்கு மேலே இடங்கள் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை, என்டிஏ 168, எம்ஜிபி என்று சொல்லப்படுகின்ற மகா கட்பந்தன் 70, பிரசாந்த் கிஷோரின் ஜேஎஸ்பி ஜன் சுராஜ் பார்ட்டி 2, மற்றவை 3, மொத்தம் 243. ஆக நிதிஷ்குமாரின் தலைமையிலே என்டிஏ அரசாங்கம் மீண்டும் அமைகின்றது. நிதிஷ்குமாருக்கும் அவருடைய கட்சியாகிய ஜனதா தள் யுனைடெட் என்கின்ற கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிச்சயமாக கடும் முயற்சி செய்தாவது நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கின்றேன். ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோவிலே குறிப்பிட்டதைப் போல சட்டம் ஒழுங்கை பற்றி எந்த கவலையும் இல்லை. நிச்சயமாக நன்றாக செய்வார்கள். ஏற்கனவே நன்றாக செய்துவிட்டார்கள். இப்பொழுது சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கின்றது. இனிமேலும் நன்றாக இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையிலே நிதிஷ்குமார் அவர்கள் வளர்ச்சியிலே செலுத்திய கவனம் போதாது என்பது என்னுடைய கருத்து. காலமோ கடந்து கொண்டிருக்கின்றது. எனவே மிக மிக விரைவாக வளர்ச்சியிலே கவனம் செலுத்தி அந்த மாநிலத்தை நன்கு முன்னேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அப்படி செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கின்றேன். இதுவரையிலான இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியிலே இந்த குறையை, வளர்ச்சிக்கு உரிய கவனம் செலுத்தவில்லை என்கின்ற குறையை ஒரு பெரிய குறையாக நான் பார்க்கின்றேன். சட்டம் ஒழுங்கை நன்றாக நிறைவேற்றாமல், அதை நன்றாக செய்யாமல், நன்கு நிலை நிறுத்தாமல் வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியாது. ஏனென்றால் தொழிலதிபர்கள், பெரிய தொழில் அதிபர்கள் யாரும் அங்கே அந்த மாநிலத்திலே முதலீடு செய்வதற்கு முன் வரமாட்டார்கள். இது எதிர்பார்க்கக்கூடியது தான். அதனால் ஆரம்ப கட்டத்திலே முழு கவனத்தையும் சட்டம் ஒழுங்கிலே செலுத்தி அதை நிலைநாட்டினார் நிதிஷ்குமார் என்கின்ற வகையிலே அது மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியது, மிகவும் பாராட்ட தகுந்தது. செய்து முடித்தும் விட்டார். நன்றாக வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆனால் அத்துடன் நின்று விடாமல்
உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் அவர்கள் செய்ததைப் போல நிதிஷ்குமார் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். சட்டம் ஒழுங்கை நிலையை நாட்டிய பின்னாலே யோகி ஆதித்யநாத் வளர்ச்சியிலே கவனம் செலுத்தினார். இன்று அந்த மாநிலம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையை நோக்கி பீகாரையும் நிதிஷ்குமார் அவர்கள் இட்டு செல்ல வேண்டும். அதற்கான நல்ல வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்தாகிவிட்டது. இனி வளர்ச்சியை பெற வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலே பொதுமக்கள் நல்ல நிம்மதியை அடைந்திருந்தாலும் அந்த நிம்மதி அத்துடன் நின்றுவிடும். பொருளாதார வளர்ச்சி கிடைக்காது. சில வருடங்களுக்கு முன்பு இடைப்பட்ட காலத்திலே நிதிஷ்குமார் அவர்களின் பதவியே சற்று ஆடிக்கொண்டிருந்தது. அவருடைய நாற்காலி ஆடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவரால் வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியவில்லை. தன்னுடைய இடத்தை முக்கியமந்திரி முதலமைச்சர் என்கின்ற பதவியை தக்க வைத்துக் கொள்வதிலேயே அவருடைய கவனம் சென்றுவிட்டது. அப்பொழுது அது புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய இடம் ஸ்திரமான பின்பு கூட, நல்ல வலிமை அடைந்த பிறகு கூட அவர் வளர்ச்சியிலே அதிகமாக கவனம் செலுத்தவில்லை. அந்த நிலைமை இனிமேல் மாற வேண்டும். இப்பொழுது அசைக்க முடியாத ஓர் இடத்திலே இருக்கின்றார். அவருடைய பதவி நிச்சயமாக உறுதியோடு இருக்கின்றது. அதனால் மாநிலத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். முன்னெடுத்து செல்வார் என்றும் எதிர்பார்க்கின்றேன். அப்படி அவர் அதிலே உரிய கவனம் செலுத்தவில்லை என்றால் கூட்டணி கட்சியாகிய பாஜக இதையெல்லாம் அவரிடத்திலே வலியுறுத்தி வளர்ச்சிக்கு உரிய கவனத்தை செலுத்தும்படி செய்ய வேண்டும். பாஜக செய்யும் என்றும் எதிர்பார்க்கின்றேன். அப்படி செய்தால் மட்டுமே நிதிஷ்குமார் அவர்களிடம் இருக்கின்ற ஒரு முக்கியமான குறையை மறக்க முடியும், மன்னிக்க முடியும். அந்த குறை என்ன என்பது உங்களிலே அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பதவிக்காக தொடர்ந்து கட்சி மாறிக்கொண்டே இருப்பது, அதாவது கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே இருப்பது என்பது அவருக்கு ஒரு வாடிக்கை. அதனால் பல்டூராம், பல்டி அடிப்பவர் என்கின்ற கிண்டலான பெயரையும் அவர் பெற்றிருக்கின்றார். அது உண்மைதான். ஆனால் அப்படியெல்லாம் பல்டி அடித்து இந்த பதவியை தக்க வைத்து கொண்டு இருப்பதிலே அவருக்கு என்ன பலன்? அவரோ ஊழல்வாதி இல்லை, அவர் நேர்மையானவர். நிதிஷ்குமார் அவர்கள் மிகவும் நேர்மையானவர். பலவிதமான முறைகேடுகளிலே இறங்கி சொத்துக்களை சேர்த்து தவறான பணத்தை சேர்த்து கொண்டிருக்க மாட்டார். நேர்மையான மனிதர். அப்படி ஒரு நல்ல பெயரை ஏற்கனவே எடுத்திருப்பவர் பீகார் மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கை நன்றாக நிலைநிறுத்தியிருக்கின்றார் என்கின்ற நல்ல பெயரையும் எடுத்திருக்கின்றார். அதுவும் உண்மை. ஆனால் மேலும் தொடர்ந்து இந்த மாநிலத்தை நன்கு முன்னேற்றி இருக்கின்றார் என்கின்ற நல்ல பெயரையும் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய தலைமையினாலே, அவருடைய பதவியினாலே அவருக்கும் எந்த பலனும் இல்லை. அதாவது தவறான வழிகளிலே பொருள் எல்லாம் ஈட்டிவிடவில்லை, சொத்து சேர்த்து விடவில்லை, மற்றும் மக்களுக்கு கூட எந்த பலனும் இல்லை என்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். எந்த பலனும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சட்டம் ஒழுங்கை மிக நன்றாக நிலை நாட்டியிருக்கின்றார், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதிக பலன் இல்லை. அவர் தொடர்ந்து பதவி வகிப்பதால் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி என்கின்ற கோணத்திலே அதிக வளர்ச்சி இல்லை என்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். நிதிஷ்குமார் அவர்களும் பாஜகவும் இந்த விஷயத்தை பற்றி நன்கு சிந்தித்து நன்கு செயல்பட்டு அந்த மாநிலத்தை பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் வியாபாரம், எக்கானமி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இந்த விஷயங்களிலே நன்கு முன்னேற்ற வேண்டும். நான் நிதிஷ்குமார் மற்றும் பாஜகவின் ஆதரவாளன் என்ற போதிலும் நிதிஷ்குமாரும் பாஜகவும் அந்த மாநிலத்துக்கு செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதா தள், அந்த கட்சியின் ஆட்சிக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்று நிலைமை இருக்கின்றது. அது மட்டுமே போதாது. மேலும் மேலும் முன்னேற வேண்டும். வேலை தேடி இந்தியாவின் பல மாநிலங்களிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற பீகார் மக்களும் ஜார்க்கண்ட் மக்களும் மீண்டும் பீகாரை நோக்கி செல்கின்ற அளவுக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும். அப்படியே நடக்கும் என்று நம்புவோம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.